இங்க ஒரு போலீஸுக்கு திருடன புடிக்க போன இடத்துல ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. இப்ப அவருக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு தெரியாம அவர் ஃப்ரெண்ட வந்து மீட் பண்றாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு அவர பார்த்த ஆச்சரியத்துல அவர பார்க்க நடந்து வரும்போது கீழ டிரைனேஜ் மேனுவல் ஓபன் ஆயிருக்கிறது பார்க்காம நடந்து வராரு. இதனால அந்த ஆபீசர் அந்த மூடி மூடணும்னு சொல்லி திங்க் பண்றாரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த மூடி வந்து மூடுது. இத பார்த்தவர் நம்ம நினைச்சது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செம ஷாக்ல இருக்காரு. அதனால அவருக்கு ஏதோ பவர் வந்திருக்குமோன்னு டெஸ்ட் பண்றதுக்காக பார்க்கிங்ல பார்க் பண்ணாம போன ஒரு வேனை பார்த்து அவரோட மைண்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அந்த வேனை அப்படியே பார்க் பண்ண வைக்கிறாரு. இதனால அவருக்கு கண்டிப்பா ஒரு பவர் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பேங்க்ல ராபர் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு 20வது ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு போயிட்டு அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போலாம்னு நினைக்கும் போது சடனா ஒரு திருடன் டோர் ஓபன் பண்ணிடுறான். இதனால அவர் வேகமா ஓடி போய் 20வது மாடியில இருக்கிற விண்டோவை உடைச்சுக்கிட்டு அப்படியே மாடியில இருந்து கீழே விழுறாரு. ஆனா அவருக்கு ஒரு அடி கூட படல. இதனால திரும்பவும் மாடிக்கு வந்து திருடங்களை அரெஸ்ட் பண்ணி எல்லாருமே காப்பாத்திறாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு இவன் எப்படி உயிர் தப்பிச்சான்னு கீழே பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கிறத பாக்குறான். அப்ப அந்த ஆபீசர் அவருக்கு பவர் இருக்கிறது காமிக்க கூடாதுன்னு நான் இதுக்கு மேல வந்து தான் உயிர் தப்பிச்சேன்னு ஒரு பைய சொல்றாரு. இப்படியே அடுத்த நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ராபரி பண்றாங்கன்னு ஒரு விஷுவல் வருது. அதனால அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ ஒரு திருடன் அவர் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட மைண்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி அவனை ட்ராலில விழ வச்சிடறாரு. இன்னும் சில பேரை அவர் பவரை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஊர்லயே செம ஃபேமஸ் ஆகிடுறாரு.